அனைவருக்கும் வணக்கம். இப்ப எப்படி நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கிறாங்களோ, அதே மாரி அமெரிக்காவுல FBI சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அவங்களால முடிக்க முடியாத கேஸே கிடையாது. அவங்களால செய்ய முடியாத விஷயமே கிடையாது. அவங்களுக்கு அமெரிக்கால இல்லாத அதிகாரமே கிடையாது. அவங்க நெனச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், யார வேணாலும் தூக்கலாம், யார வேணாலும் கொல்லலாம். அவங்களுக்கு யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியா அது நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் சொன்னா போதும். அப்படிப்பட்ட FBIயாலேயே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. ஒரு திருட்டு சம்பவத்த கண்டுபிடிக்க முடியல. டிபி கூப்பர் அந்த கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னப்பா டிபி கூப்பர்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விமானத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு ஒரு 17 கோடி ரூபாய் மதிப்புடைய பணத்த திருடிக்கிட்டு ஒரு ஆளு ஃப்ளைட்ல இருந்து கீழ குதிச்சு தப்பிச்சு போயிருக்கிறாரு. அவர இன்னைக்கு வரைக்குமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது நடந்த சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புருஸ்லி இறந்து போன காலகட்டத்தில. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகியும் அந்த கேஸ்ல யாராலையுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமே. அத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த டிபி கூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1972ல தான் இந்த கேஸ் சம்பவம் நடக்குது. அப்படி அவர் ஃப்ளைட்டுக்குள்ளாடி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் கிளாஸ்ல வராரு. பிசினஸ் கிளாஸ்ல வரும்பொழுது, இவரு பேக் அலவுட் உள்ளாடி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில. அப்படி அவர் பேக் உள்ளாடி வரும்பொழுது, பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டம்மி ஜெலட்டின் குச்சிகள் வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு டாய்ஸ் மாரி வச்சிருக்காரு. அத எடுத்துட்டு விமானத்துக்குள்ளாடி போறாரு. புக் பண்ண அந்த சீட் இவரு எந்த சீட் புக் பண்ணியிருக்கிறாரு, விமானத்தில கடைசி ரோல போய் உட்காந்துருக்கிறாரு. ஏன்ப்பா அந்த கடைசி ரோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விமான பணிப்பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கடைசி ரோல தான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில போய் உட்காருவாங்க. கடைசி பெஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த கடைசி பெஞ்ச லைனா பஸ்ஸில எப்படி 6 சீட்டு 7 சீட் இருக்குது. அந்த மாரி 6 சீட்டு 7 சீட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோசிஸ்ட் அந்த பொண்ணுங்கலாம் போய் உட்காருவாங்க. அவிங்க போய் உட்கார இடத்துல இவரு போய் புக் பண்ணியிருக்கிறாரு. நாம நினைப்போம், அவர் பொண்ணுங்கள பார்க்க தான் போய் உட்காந்துருக்கிறாருன்ட்டு. நான் கூட ஃபர்ஸ்ட் அவர் கதையை தெரிஞ்சுக்கும் பொழுது, அவர் ஏதோ பொண்ணுங்க பார்க்கறதுக்கோசரம் சும்மா ஜாலியா உட்காந்துருக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல காரணம். அவிங்க இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு சின்ன மினி மொபைல் இருக்குமாம். அது மூலியமா நம்ம அங்கேருந்து ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பைலட்டை நம்ம கான்டாக்ட் பண்ணலாமா. இங்கேருந்து அங்கே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபோன் போகும். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே ஃபோன் போகும். இங்கே வந்து ஏரோசிஸ்ட்டு, இங்கே வந்து பைலட்டு. 2 பேத்துக்கு கான்வர்சேஷன் நடத்துறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோன் இருக்கும். அதனால இவர் போய் கடைசி சீட்டில் உட்காராரு. உட்காந்தோடனே வண்டி கிளம்புது. வண்டி கிளம்புனா அந்த பொண்ணுங்களாம் வந்து உட்காடுறாங்க. இவர் உடனே ஒரு பேப்பர் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுக்குறாரு ஏரோசிஸ்ட்டுக்கிட்ட. அந்த பொண்ணு பார்த்துட்டு, இவன் யாரா கோமாளி, இப்போ தான்டா இவனை பார்த்தோம், உடனே ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படிங்குது. அவன் என்னங்கிறான், நீ அதை படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு படித்து பார்த்தோன்னா இது பண்ணுத. உடனே ஆச்சரியமாகுது. ஓகே, இவன் வந்து அவன் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறான், நான் வந்து ஃப்ளைட்டை கடத்திட்டேன். என் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது, ஜெலட்டின் பாம்பு இருக்குது. வண்டியில் வந்து 33 பயணிகள் இருக்கிறாங்க. நீ வந்து இதை சத்தம் போடாமல் போய் விமான ஓட்டுநர் பைலட்டை சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து பணம் ஒரு நம்ம ஊர் மதிப்பு நான் 17 கோடி சொல்கிறேன். அவங்க ஊர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் 2 மில்லியன் பணம் அமெரிக்கன் டாலர் எனக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்களும் கேட்டு வந்துடுறாங்க. அவங்களும் போயிட்டு கேட்டு வந்த வாட்டி என்ன நடக்குது, ஓகே அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. நிறுத்திவிட்டு அந்த 33 பேசஞ்சரை மட்டும் அடுத்த ஒரு ஸ்டாப்புன்னு சொல்லக்கூடியது அடுத்த ஒரு ஏர்போர்ட்டை நிறுத்தி அந்த பேசஞ்சரை இறக்கி விட்டுறான். இறக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து அவன் கேட்டால் அந்த 2 மில்லியன் பணம் வந்துருச்சு. பணம் வாங்குறதுக்கு அந்த ஏரோசிஸ்ட்டை தான் அனுப்பி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாட்டி என்ன பண்ணுறாங்க, வண்டியை பைலட்டை சொல்கிறாரு, நீ இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இங்கேருந்து நேராக ஃப்ரான்ஸுக்கு வண்டி விடுன்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு பைலட்டை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போக முடியாதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஃபியூல் அவ்வளோ தூரம்லாம் கிடையாது. நம்ம கிளம்பலாம், கிளம்பி போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம என்ன பண்ணலாம், வண்டிக்கு டீசல் அடிச்சுட்டு கிளம்பலாம். வண்டியை ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஃபியூல் லெவல் டவுனாக இருக்குது, நம்ம ஃபியூல் லெவலை ஃபில் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாரு பைலட்டை. இவரை ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ளாடி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. வண்டி இறங்கிறதுக்கு முன்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏரோசிஸ்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த கதவை திறந்து மூடுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்கிறாரு. அந்த பொண்ணும் சொல்லிக் கொடுக்குது, இதை இப்படி இது பண்ணணும், இது இப்படி பண்ணணும், டோர் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், டோர் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும், டோர் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், டோர் இப்படி தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. இவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு டிபி கூப்பர் யாருக்கிட்ட, பைலட்டுக்கிட்ட. வண்டி வந்து 10,000 அடி உயரத்தில் தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, 10,000த்துக்கு கீழே தான் போகணும், இஷ்டத்துக்குலாம் ஓட்டக்கூடாது, ரொம்ப ஹைட்டு கம்மியான உயரத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்ட, நான் சொல்கிற மாதிரி போய் அந்த இடத்துல வந்து கீழே இறக்குன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவரை பிடிக்கிறதுக்கோசரம் இவருக்கு
2 3 ஜெட்டு விமானம் இவருக்கு தெரியாமல் விமானத்துக்கு பின்னாடி இந்த விமானத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் கீழே இறங்கினதான் அவனை தூக்கிடணும், தட்டி தூக்கிடணுன்ட்டு. இவன் போகிறத முன்னாடி இந்த ஃபியூல் ஃபில் பண்ணுற இடத்துல ஏகப்பட்ட போலீஸு, ஏகப்பட்ட FBI, ஏகப்பட்ட இராணுவம் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. இவன் வந்ததை இவனை கொத்தா தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை வச்சு இவன் கதவை திறந்து மூடி கற்றுக்கிறான்ப்பா. கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், மற்ற ஏரோசிஸ்டில் என்ன பண்ணுறான், அதான் லைட்டில் ஆஃப் பண்ணிருக்குல்ல, நீங்களாம் போய் பைலட் ரூமில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கதவை சாத்திக்க சொல்கிறான். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுது, கதவை திறந்து மூட சொல்லி கொடுக்குது. அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், கற்றுட்டு இருக்கும்போது என்னங்கிறான், நான் திறந்து மூடி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நீ அந்த கடை சீட்டில் போய் உட்காரு, அந்த ஃபோன் பேசுகிற இடத்துல போய் உட்காந்து நான் சொல்கிற மாதிரி சொல்லு. அந்த ஃப்ளைட்டு போய் ஃபியூல் ஃபில் பண்ணுற இடம் பக்கமாக வந்த வாட்டி ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி எனக்கு சிக்னல் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபியூல் ஃபில் பண்ணுற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி சிக்னல் கொடுங்கன்னு சொல்லி பைலட்டை போய் சொல்கிறாங்க அந்த ஏரோசிஸ்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணுறான், ராணுவத்தை சொல்கிறான் 1 கிலோமீட்டர் முன்னாடி அவன் சிக்னல் கொடுக்க சொல்கிறான்ட்டு. உடனே ராணுவம் என்ன பண்ணுறாங்க, அந்த 1 கிலோமீட்டர் முன்னாடி போய் நிற்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. இவன் ஏதோ குதிக்க போகிறான்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு 30-35 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் பொழுது அந்த கதவை திறந்து மூடிட்டு இருக்கிறான்ல, அந்த வழியிலே கீழே குதிச்சிட்றான். ஏன்னா அவங்ககிட்ட பேராசூட் இருந்திருக்குது. பேராசூட்டை வச்சுட்டு தான் வண்டி ஏறி இருக்கிறான். அந்த பேராசூட்டை வச்சு கீழே குதிச்சிருக்கிறான். அந்த அவன் சொன்னான்ல பாம்பு, அதெல்லாம் பாம்பு கிடையாது, டம்மி டாய்ஸு. அந்த டாய்ஸை வண்டியிலே வச்சுட்டு தான் கீழே குதிச்சிருக்கிறான். அந்த பணத்தை அவன் கொண்டு அந்த பேக்கில் போட்டுக்கிட்டு கீழே குதிச்சவன் நைட்டு 8:45 வாக்கில் குதிச்சிருக்கிறான். அவங்க வண்டியில் இருந்தவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவன் கதவை திறந்து மூடிக்கிட்டு இருந்தான்ல, அந்த சவுண்டு தான் நாட்டிருக்கேன், அவன் திறந்து மூடிக்கிட்டு இருக்கான், திறந்தவன் மறுபடியும் மூடவில்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. நைட்டு 8:45 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவன் குதிச்சிருக்கிறான். இவங்க ஒரு 9:30 மணி வாக்கில் போய் இறங்கியிருக்கிறாங்க. இறங்கின வாட்டி தான் தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒருத்தன் கீழே குதிச்சுட்டான். அவன் எங்கே குதிச்சான், எப்போ குதிச்சான்னு யாருக்குமே தெரியல. நைட்டு 8:45 வாக்கில் குதிச்சதுனால பின்னாடி வந்த 2 ஜெட்டு விமானத்துக்குமே இருட்டில் அவன் குதிச்சதெல்லாம் எங்கே குதிச்சான், அவன் குதிச்சதே தெரியல யாருக்குமே. அவன் எங்கே குதிச்சான், எப்போ குதிச்சான், பணத்தை எடுத்துகிட்டு எங்கே போனான் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ பெரிய உச்சபட்ச செல்வாக்கு படைத்த அந்த FBI-யாலேயே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அவங்களும் எத்தனையோ திட்டங்கள் போட்டு பார்த்தாங்க. அவர் கொடுத்தாங்கல்ல அந்த பணம், அந்த பணத்தோட சீரியல் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷான நோட்டு கட்டு அந்த சீரியல் நம்பர்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற நோட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பணம் நாங்கள் கொடுப்போம், தாராளமாக நீங்கள் யார் வேணாலும் கொண்டு வந்து கொடுங்க, இந்த நோட்டு உங்ககிட்ட யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள காட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து செட்டில் ஆக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அமெரிக்காவினுடைய FBI அந்த படையாளையை கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சிறப்பு படையாளையே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிறப்பு அமைப்பாளையை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.